வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியின் ஆசை கார்த்தியோட ஒரு நாள் ஃபுல்லாக ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு உள்ள ஆசையை நம்ம கார்த்தி நிறைவேற்றுறாங்க ரேவதிக்கு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா சந்திரா மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே வேணும்னு தான் நம்ம ரேவதி நடிச்சிட்டு இருக்கா. கார்த்தியை பிடிக்காததுக்கானங்க விருப்பம் காட்டிட்டு இருக்கா. உண்மையாட்டே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அந்யூன்யமாக இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட எல்லாமே இந்த ரேவதி நடிச்சிட்டு இருக்கிறது ஒரு நாடகம் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க. சாக்காராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன என் பொண்ணு எனக்கே ஏமாத்திட்டு அந்த டிரைவர் பயில் கூட ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சாலா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க. என்ன மாமா எனக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டீங்களா? என்ன ரேவதி நான் சொன்னேன் என்ன கேட்குறா புரியலையே. இந்த பாருங்க ஒரு நாள் முழுவதும் கலச பூஜையை முடிஞ்சிட்டுனா நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களா. இப்போ நான் உங்க கூட இருக்கணும் ஒரு நாள் முழுவதும். எனக்கு ஊரை சுத்தணும் உங்க கூட அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். ஒரு நாள் முழுவதுமா? அவ்வளோ டைமை இது எனக்கு செலவழிக்க முடியாது ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா எனக்காக மாமா இந்த ஆசையை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. சரி அப்படின்னு நம்ம கார்த்தியும் சொல்கிறாங்க. அழகாக நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு ஊரை சுற்றி காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டி பார்க்குறாங்க. என்ன இவ வேண்டாம் வேண்டானி கார்த்தியை சாமுண்டேஸ்வரியே ரேவதியை கட்டிக்க சொல்ல நேரம் வேண்டாம் அப்படி அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே எடுக்க முடக்க சொல்லி ஒரு முடிவெடுத்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ இங்கே என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அந்யூன்யமாக காதல் பறவைகளாக சுற்றிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சந்திராவுக்கு ஃபோனை போடுறாங்க. இந்த பாரு அப்படின்னு சிவனாண்டி கேச நேரம். என்னங்க என்ன விஷயம் இவ்வளோ அவசரமாக எதுக்கு கால் பண்ணுறேன்? ரேவதி அதான் சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு அந்த டிரைவர் பையில கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாட்டும், அதே நேரம் அவனும் ரேவதிக்கு மேலே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதாட்டும் நீ சொன்னால. ஆனால் இங்கே நிலைமை தலைகீழ மாறி இருக்கு சந்திரா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊரை அவ்வளோ சந்தோஷமாக சுற்றிட்டு வராங்க நான் பார்த்தேன். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க. எங்கள் அக்காக்காரிக்கிட்ட அதை காட்டணும். அவங்க ரெண்டு பேரும் அப்போ பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கால வேணால் முட்டாளாக்கலாம், என்ன முட்டாளாக்க முடியாது. நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம போட்டு காட்டுறாங்க. சந்திரா அக்கா உன் பொண்ணு உன்னை ஏமாற்றிட்டு இருக்காக்கா. ஏன்னா அவள் அந்த டிரைவர் பையில கூட விருப்பம் இல்லாத மாதிரி நடிக்கிறா. இங்கே ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்துருக்காங்க, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அந்த இடத்துல காட்ட நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆமாம் நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கேன். இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி என்னையே ஏமாத்தளவு போயிட்டாலா. அந்த டிரைவர் பயிலு கூட எதுக்காக இப்படி ஊரை சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காராங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி சந்திரா ஒரு திட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தையும் போடுறாங்க. இந்த பாருங்கள் கலச பூஜை வேணா அந்த ராஜராஜா கையால் நடந்திருக்கலாம். ஆனால் கும்பாபிஷேகம் உங்கள் கையால் தான் நடக்கணும், நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். அந்த ராஜராஜாவை அதுக்குள்ளே சோழியை முடிக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சு போடாங்க. நானும் அதை தான் நினச்சேன் சந்திரா. எந்த வாட்டியும் அந்த ராஜராஜாவே அந்த கலச பூஜையை செய்துட்டு இருந்தானா நான் எதுக்காக நான் இப்படி இருந்து எனக்கு என்ன மரியாதை இருக்குது, நான் தான் பண்ணணும். இந்த கலச பூஜை என் கையால் தான் நடக்க போகுது நீ நினச்சேன். ஆனால் அது எல்லாமே முறியடித்து அந்த ராஜராஜா கடைசி கால நேரத்தில் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு அந்த லேடியை கொண்டு மயிலம் ஒரு கெட்டப்போ போட்டு நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் அப்படி நடக்காது. கண்டிப்பாக நான் என் கையால் தான் கும்பாபிஷேகம் நடத்த போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். அதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இந்த ராஜராஜா உயிரோடு இருந்தால் தானே அவன் கையால் கும்பாபிஷேகம் நடக்கும். இப்போ இந்த ராஜராஜானை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா கிட்ட சிவனாண்டி சொல்ல நேரம். ஆமாம் எங்கள் மாமாவுக்கு உயிரை பறிக்கணும், அப்போ தான் என் அக்கா வீட்டுக்குள்ளேயும்
சுருண்டு கடப்பா, இல்லாட்டினா அவளையும் கைக்கு பிடிக்க முடியாது. அந்த ராஜராஜாவை போட்டு தள்ளிட்டு அவர் சாவுக்கு காரணம் வந்து ராஜசேதுபதி குடும்பம் தான், முக்கியமாக அந்த கார்த்தி தான் அப்படின்னு வந்து அவனுக்கு மேலே பழிய போடணும். அப்போ தான் காலத்திலேயே ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேர முடியாதவாறு ஒரு செக்கு வைக்க முடியும் அப்படின்னு வந்து சந்திரா ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து எப்படியாவது வந்து இந்த அந்த கார்த்தி வந்து நான் ரேவதியை வந்து வெறுத்து ஒதுக்குவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னால் அப்போ தான் கலச பூஜைக்கு வந்து நான் சம்மதித்தேன். என் மாப்பிள்ளை வந்து கையால் கலச பூஜையை நடத்தி வைக்க நான் உதவுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ரேவதியை கூட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடமா வந்து இப்படி சுற்றிட்டு தெரிய நேரம் இவன் கும்பாபிஷேகம் நிச்சயமாக என் புருஷன் கையால் வந்து நடக்கக்கூடாது. அந்த ராஜசேதுபதி வந்து அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாமல் வந்து தூக்கில் தொங்கணும் அந்த கோயில் முன்னாடியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நீ வந்து எனக்கு வந்து ஆப்பு வச்சா நான் உன்னை விடமாட்டேன்டா, உன் குடும்பத்தையே பழி வாங்கணும், உன் தாத்தா சாவு நான் பார்த்துட்டு இருக்கேன்டா எதிர்பார்த்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ராஜராஜாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு உள்ள ஸ்கெட்சில் தெளிவாக இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்து ராஜராஜாவை போட்டு தள்ளணும். அப்போ தான் வந்து கும்பாபிஷேகத்தை வந்து நடத்தி வைக்க ஊரில் பெரிய மனுஷன் அடுத்ததாக நீங்கள் தான் சிவனாண்டி இருக்கிறீங்க, நீங்கள் தான் அந்த ராஜசேதுபதி குடும்பத்துக்கு ஈக்குவலான வேறு அப்படின்னு வந்து சொல்லணும். என் கையால் கும்பாபிஷேகம் நடக்கணும், அந்த கார்த்தி கையால் நடக்கக்கூடாது. கார்த்தி ஏன்னா அவன் அதிர்ஷ்டம் கட்டவன் அப்படின்னு வந்து ஓரங்கட்டி அவனை ஒதுக்கி வச்சாச்சு. அப்படி இருக்கிற நேரம் வந்து என் கையால் நடக்கும் சந்திரா அப்படின்னு வந்து சொன்னார். நானும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லா நேரமும் என் அக்கா குடும்பத்துக்கே எல்லா மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம எடுப்படியாட்டே வாழ்ந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே அப்படி நடக்கக்கூடாது, நம்ம எப்போவுமே உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவனாண்டி நம்ம சந்திரகலா இவங்க 2 பேருமே ஒரு பெரிய பயங்கர திட்டத்தை போட்டு வந்து எப்படியும் கும்பாபிஷேகத்தை நம்ம கையில் நடத்திடணும். நம்மளுக்கு ஊரில் செல்வாக்கு மரியாதை அந்த ராஜசேதுபதிக்கு கொடுக்கக்கூடிய அதே செல்வாக்கு மரியாதை வரணும். அதுக்கு ராஜராஜாவை பலிக்கேடா ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாமே அந்த சிவனாண்டி கையால் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண போகிறாங்க இந்த சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்து. ஆனால் எங்கள் மாமாவுக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுத்தே தீரணும். ஏன்னா எங்கள் அடுத்து போன கும்பாபிஷேகம் நடக்க சாக்கில் எங்கள் அம்மாவுக்கு உயிரே போயிட்டு, ஆனால் எங்கள் தாத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். இந்த தொடவு மாமன் கையால் கும்பாபிஷேகத்தை நடத்தணும், மாமாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா சிவனாண்டி சைக்கிள் கேப்பில் ஆட்டையை போட்டு கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படின்னு வந்து இருக்கிறான். அவன் திட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து தெளிவாக இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம சந்திரா ஏதாவது ஏவி விட்டால் அதே தூண்டி அதே மாதிரி வந்து தான் வந்து கோபத்தில் கொந்தளித்து புத்தியை வந்து மழுங்கடிக்க வேலை தான், அந்த வேலை தான் நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க.